அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. ஆமென். தீமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு தீமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீர் பிளந்து செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி. நம் வாழ்க்கையில் செங்கடல் போன்ற பிரச்சனை கர்த்தர் பிளந்து அவருடைய யோசனையினால் தகர்த்து அனைத்தையும் தகர்த்து நம்மை வழி நடத்துகிற தேவன். எரிகோவின் கோட்டைகளை எல்லாம் உற்சாகமாக சொல்லணும், கைகளை தட்டி. கோலியாத்தின் தோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் தோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. பலவித சோதனையா உடனிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றினீரே. இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையா ராமே உடனிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றி விட்டீர். இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை அபிஷேகம். எல்லா கைகளை வச்சு சொல்லலாமா? எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. ஆமென். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. வருடங்களை கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் மகிமையை காண்போம். இந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்மை அருமையாக சுமந்து வந்திருக்கிறார். ஆமென். கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் இயேசு நாமத்தை உயர்த்திடும். அவர் நாமத்தை மாற்றும் உள்ளத்தின் ஆழ்த்தில் சொல்லாமா? ஆமாண்டர் உங்கள் நாமத்தை மாற்றினாங்க வேண்டும். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்கள்
உற்சாகமா கரங்களை தட்டி தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை அக்கினியில் நடந்து வந்தோ சேதம் ஒன்றும் இல்லையப்பா நீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லை அக்கினியில் நடந்து வந்தோ சேதம் ஒன்றும் இல்லையப்பா நீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இவை பொழுதும் விலகலப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இவை பொழுதும் விலகலப்பா எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ ஆமாண்டவர் எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ உள்ளத்தின் எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவன் நம்மை கடந்து வர செய்திருக்கிறார். தேவன் நம்மை நேர்த்தியாக நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக எல்லாரும் கண்களை மூடி 2 கைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் துவங்க செய்தி சாம்பலை சிங்காரமா நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை துவங்க செய்த தேவன் நம்முடைய சாம்பல் போன்ற இந்த பாவங்களை எல்லாத்தையும் சிங்காரமாக மாற்றின தேவன் எல்லா சாம்பலையும் உயர்த்தி விட்டு அதற்கு நன்றி எல்லா உள்ளத்தினால நன்றி ஆண்டவரே என்னை நடத்தி வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே ஆண்டவரே எங்களை பெரிய கூட்டத்துக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கிற நன்றி நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம் நன்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம் கரங்களை தட்டி எல்லாம் நல்லா உற்சாகமா கர்த்தர் நம்ம நடத்தி வந்த பாதைகளை நினைத்து உற்சாகத்தோடு எல்லாம் உற்சாகமான கரங்கள் இருக்கலாமா முந்தின காரியங்களை நினைக்காமல் கண்ணீரோடு இருந்த காரியங்கள் அன்றும் கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்து இம்மட்டுமாய் நடத்தி வந்த தேவன் ஹல்லேலூயா எல்லாம் உற்சாகமா சோர்ந்து போயிடாதபடிக்கு தேவன் ஆலயத்தில் இருக்கணும் என்ற எண்ணத்தோட உற்சாகமா கரங்களை கட்டி
ஆண்டவர் அவருடைய நாமத்தினால மகிமையாய் நிறைவாக்கி இம்மட்டுமாய் நடத்தி வந்த தேவனுக்கு முழு உள்ளத்தோடு ஒரு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி ஒரு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்கல கரங்களை உயர்த்தி புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமா எல்லாம் இருக்கிறது எழுந்து சொல்லலாமா? எல்லாம் எழுந்து ஆமே ஒரு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். ஆமாண்டவரே நன்றி உமக்கு நன்றி ஒரு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் என் வீரத்தோடே அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் என் வீரத்தோடே அறுக்க செய்தீர். ஏங்கிட்ட கரங்களையா கொடுக்கும் கரங்களை கொடுக்கும் கரங்களாக மாற்றி உயர்த்தி வைத்த தேவனுக்கு நன்றி ஆண்டவரே முழு உள்ளத்தோடு நன்றி நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் என் வீரத்தோடே அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் என் வீரத்தோடே அறுக்க செய்தீர். ஏங்கின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏங்கின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். ஆண்டவர் நம்ம இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறார். நாம் ஏந்தி நின்ற இடங்கள்ல எத்தனையோ நாட்கள் எத்தனையோ மனிதர்களால் நாம தூஷிக்கப்பட்டிருப்போம். அவர்கள் முன்னாடி கர்த்தர் நம்ம இம்மட்டும் உயர்த்தி வைத்திருக்கார். அதற்காக நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவர். எல்லாம் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசி கொஞ்ச நேரம் ஆவில நிறைந்து நம்மோடு அவர் இருந்ததுனால தான் வெற்றி. அவர் நம்மோடு இருக்கிறதுனால தான் வெற்றி. அவர் இல்லைன்னா இன்றைக்கு நம்ம ஒண்ணுமே இல்லை. அவரோட கிருபை இல்லைன்னா நம்ம இங்க நிற்கிறது ஒரு இயல்பான காரியம் இல்லை. கர்த்தருடைய கிருபை, அவருடைய கிருபை நம்மை நடத்தி வந்தது. அவர் நம்மோடு இருந்து எல்லா காரியங்களையும் எல்லா சூழ்நிலையிலும் வெற்றி சிறக்க பண்ணின தேவன். ஓ நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரீமா மரலதரியாந்தரரபா. கொஞ்ச நேரம் ஆவில நன்றி ரம மரியாந்தரரபா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும்
வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது ஒரு நாளும் தோற்று போக விட பண்ணது தேவன். ஹல்லேலூயா. நான் தோற்று போவதில்லை. எல்லாம் வாடி போய் எல்லாம் கையெழுத்து உற்சாகமா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடத்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடத்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். எல்லா கைகளை தட்டி நீர் என்னோடு இருக்கும்போது நீர் என்னோடு இருக்கும்போது சிறைச்சாலை கதவுகளும் எல்லா வாக்குகளும் சிறைச்சாலை போன்ற பிரச்சனைகளை கத்தறிந்து உடைக்கிறார். எல்லா உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசத்தை சொல்லாமா. அபிஷேகம் கைகளை உயர்த்தி அபிஷேகம் நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறார்? எத்தனை பேர் விசுவாசிக்க யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார்? நமக்காக யுத்தங்கள் செய்து யோர்தானை பிளந்து நம்மை நடக்க செய்கிற தேவன். அவர் பனி போல பரிசுத்தர். எல்லாம் கொஞ்சம் ஆவியில் நினைச்சு தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்துருவா. தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்து தூர எல்லாம் எல்லாம் கொஞ்சம் அன்னி பாஷை பேசும், அன்னி பாஷை பேசும், தேவனோட ரகசியம் பேசும், அன்னி பாஷை பேசணும், தேவனோட ரகசியம் பேசணும். வேதம் சொல்லுகிறது நீங்க பேசுற வேலைகளை பேசுற நேரத்துல கர்த்தர் எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாம செய்கிறார். எல்லாருக்கும் விடுதலை, ஒரு பூரண விடுதலை கர்த்தர் அளிக்கிறார். ஒரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை, ஓ தேவன் என்னோடு இருக்கும் பொழுது அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். என் உடல்ல இருக்க பலவீனம் ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது அவைகள் ஒன்றுமில்லாமல் போகும். ஓ நான் பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள் தேவன் உன்னோடு இருக்கும் பொழுது அவைகள் ஒன்றுமில்லாமல் போகும். ஓ அன்றைக்கு பவுலும் சீலாவும் ஓ சிறைச்சாலை கூடி துதிக்கும் பொழுது சிறைச்சாலை கதவுகள் அதிர்ந்தது. ஓ இன்றைக்கு துதி செய்கிற இந்த வேளையில ஒவ்வொருத்தரும் நாவிலும் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக எல்லாரும் நல்ல 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 உங்க சத்தத்தை உயர்த்த, உங்க சத்தம் உயரட்டும். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும். எல்லாம் வாஞ்சி உடைக்க பொழிவீரா, கைகளை உயர்த்தி
செய்பவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, நமக்காக யுத்தங்கள் செய்கிற தேவன், நமக்காக பாதைகளை ஒதுக்கிற தேவன், பாதைகள் செவ்வையாக்குற தேவன். யோர்தானை பிளந்தவரே, திருமலையாய் பிரவேசித்த, திருமலையாய் பிரவேசித்த, உள்ளங்கை மேகமே, எல்லா கைகளை உயர்த்தி உள்ளங்கை மேகமே, உள்ளத்தின் ஆழ்ந்து சொல்லாமா? போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, கைகளை அசைத்து மழையாக பொழியும் வெண்மையானவரே, ஞானவரே, தேவஸ்தம்பமே, மென்மையானவரே, தேவஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, எங்கள் ஆனந்த தைலமே, பரிசுத்தாவினை உணர்ந்தவர்களா சொல்லாமா? போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, கைகளை உயர்த்தி மழையாக பொழியும் போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் யுத்தங்கள் செய்பவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த, உள்ளங்கை மேகமே, நமக்காக யுத்தங்கள் செய்கிற தேவன். ஆமென். போல பெய்யும் பரிசுத்தரே, நல்லா உணர்ந்து உள்ளத்தின் ஆழ்ந்து வாஞ்சியோடு பாடுவோம். போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே,
ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அப்பா எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரா இருக்கிற ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்க ஒரு விசை கூட எல்லாரும். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் யுத்தங்கள் செய்பவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் நமக்காக செய்பவரே, எல்லாவற்றையும் செய்த தேவன், எல்லாவற்றையும் செய்த தேவன். நமக்காக தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேரும்படி நமக்காக இருக்கிற மேக ஸ்தம்பம். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. சிஸ்டர் பிரியா அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வராங்க. கரங்களை தட்டி நாம வரவேற்கிறோம். கண்கள் முடிச்சோம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில கூட எங்களோடு கூட நீர் பேசுவீராக. பிரயோஜனமானதை போதித்து பேசுகிறவர் எங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. நாங்கள் கொஞ்சம் ஜனமா இருந்தாலும் எங்கள் தேவன் ஆண்டவர் எங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவர். கர்த்தர் தாமே எங்களை நடத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் இருதயத்தில் வைத்து நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னைக்கு சொன்னப்பட்டபடி காலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னாகமம் எடுத்துக்கலாம் எல்லாரும். என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். போதுங்க. இப்போ யார் இந்த காலேப் அப்படின்னோம், இங்கே என்ன இன்சிடென்ட் நடந்துச்சுன்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது யார் இந்த காலேப்னா என்னாகமம் 13:6 இருக்கு அவருடைய பேர். யூதா கோத்திரத்தில் எப்புன்னேயின் குமாரன் காலேப். யூதா கோத்திரத்தில் எப்புன்னேயின் குமாரன் தான் இந்த காலேப். அப்போ இவரை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவர் ஆண்டவர் எப்படி பின்பற்றினார்னா உத்தமமாய் பின்பற்றினார். அப்போ எப்படி அவர் உத்தமமாய் ஆண்டவர் பின்பற்றி ஆண்டவராலே இப்படி சாட்சி பெற்றார், அப்படிதான் நம்ம இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 13வது அதிகாரத்தில் இந்த இன்சிடென்ட்டை பற்றி அப்படியே பார்க்கலாம். ஒரு ஸ்டோரி மாதிரி இது, அது நம்ம அப்படியே பார்க்கலாம். 13:1-2. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்திரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். இங்க என்ன பண்றாரு ஆண்டவர், 12 கோத்திரத்துல இருந்து 12 பேர் போக சொல்றாரு. அதுல ஒருத்தர் தான் இந்த யூதா கோத்திரத்துல இருக்கிற எப்புன்னேயின் குமாரன் காலேப். அப்ப இந்த காலேப் என்ன பண்றாரு, இவங்க எல்லாரும் போயிட்டு சுத்தி பாக்குறாங்க. சுற்றி பார்த்து வந்த தேசத்தை பத்தி சொல்றாங்க. 27வது வசனம், 13:27. அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவர்களுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும்.
அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போய் சுத்தி பார்த்துட்டு வந்தோம், அது நல்ல தேசம்தான், பாலும் தேனும் ஓடுற தேசம் தான். யார் இந்த தேசத்தை சுத்தி பார்க்கும்படி அனுப்புனதுன்னா, ஆண்டவர் சொல்லி மோசே தான் அனுப்புறாரு. ஆண்டவர் சொன்னதால மோசே அனுப்புனாரு. மோசேக்கு இவங்க பிரதியுத்தரம் சொல்லும்போது இப்படி சொல்றாங்க, நல்ல தேசம்தான், ஆனாலும் அதுல வந்து என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற ஜனங்கள் ரொம்ப பலவான்களா இருக்கிறாங்க, அதை நம்மளால சுதந்திரத்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ காலேப் என்ன சொல்றாரு பாருங்க, 30வது வசனத்துல. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அப்ப காலேப் மட்டும்தான் பாருங்க எழுந்து நல்ல நல்ல செய்தி சொல்றாரு. நம்ம உடனே போயிட்டு அந்த அப்படி சொல்லுவார், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம், நாம் உடனே போய் அதை சுதந்திரத்துக் கொள்வோம். அப்ப எப்படி இவர் இதை சொன்னாரு அப்படின்னா, அவர் வந்து ஆண்டவர் எப்படி பின்பற்றிருக்காரு, விசுவாசத்தோட உத்தமமாய் பின்பற்றதுனால அப்படியே அவர் தைரியமா சொல்றாரு. ஆனா இந்த ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்க, இதுல 32 33 வாசிங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். துர்ச்செய்தி பரம்ப செஞ்சாங்க. ஜனங்க எல்லாரும் அடுத்த வசனத்துல பார்த்தா எல்லாரும் அழுவாங்க, எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். அப்போ நம்ம இதுக்காக தான் எகிப்துலேருந்து வந்தோமா, நம்மளை வந்துட்டு அங்கே இவ்வளோ பலவான்களாக இருக்கிறாங்களே, அந்த ஜனங்கள்லாம் நம்மளை சாகடிச்சுவாங்களேன்னு சொல்லிட்டு ஜனங்க ஏற்கனவே எப்படி அவங்க எகிப்துலேருந்து இப்போ தான் கொஞ்சம் வெளியில் வந்து நிம்மதியாக வராங்க, அதுக்குள்ளே இவங்க துர்ச்செய்தி பரப்புனதுனால அப்போ அவங்க எல்லாரும் அழுகுறாங்க. அப்பொழுது சபை 14:1, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். ரா முழுவதும் எல்லாரும் அழுகுறாங்க, இப்படி ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு வந்துருச்சு, ஒரு பெரிய ப்ராப்ளம் தான், நம்மளால சமாதானமா இருக்க முடியுமா, ஒரே எல்லாரும் அழுதுருக்காங்க. அப்போ இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இந்த ஜனங்களை பார்த்து ரொம்ப கோவப்படுறாரு. 11வது வசனம், 14:11. கர்த்தர் மோசையை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். விசுவாசம் இல்லை அவங்களுக்கு, அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, அழுகுறாங்க, இது நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த காலேப் மட்டும் என்ன சொல்றாரு, நம்மளால அதுக்கு போயிட்டு அது மகா நல்ல தேசம், அதை நம்ம சுதந்திரத்து கொள்ள முடியும், நிச்சயமா கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தா நிச்சயமா அதை நம்ம சுதந்திரத்து கொள்ள முடியும் அப்படின்றாரு. கர்த்தர் வந்து ஜனங்கள் மேல பிரியமா இருந்தாரா இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாரு, ஆண்டவர் பிரியமா இருந்ததுனாலதான் 400 வருஷத்துக்கு மேல அடிமையா இருந்தவங்களை மீட்டெடுத்துன்னு வர்றாரு. மீட்டெடுத்து கர்த்தர் நம்மளை நடத்துறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டு எது வரைக்கும் என்னை விசுவாசித்து இருப்பார்கள். அப்போ அவங்க இப்போ நடந்து வந்த பாதையில் அப்போ என்ன பார்த்துட்டு வந்திருப்பாங்க, நான் யோசிச்சு பார்த்தேன், இப்போ சிவந்த சமுத்திரத்து வழியாக போகும்போது தண்ணி 2 பக்கமும் நின்றுச்சுல்ல, அப்போ ஜனங்கள் எல்லாரும் இதில் என்னென்னலாம் இருக்குது, மீன் இருக்கா, நண்டு இருக்கா, என்னெல்லாம் இருக்குது, இறால் இருக்கா, அப்படியே வாயை பொழந்துன்னு பார்த்துட்டு வந்திருப்பாங்க போல. கர்த்தர் இப்படி நடத்துகிற நம்மளை நம்ம எவ்வளோ விசேஷித்தவர்கள், நம்ம மேலே எவ்வளோ பிரிய வச்சாரு, நம்ம எவ்வளோ நாள் அடிமையாக இருக்கிறது சாதாரணமான விஷயமா, ஒருத்தவங்களுக்கு அடிமையாக இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் செய்யணும். அப்படிதான் அவங்க எகிப்தில் இருந்தாங்க, ரொம்ப கடினமான வேலை, அவங்களுடைய ஜீவனையே அவங்க வெறுத்தாங்க. நம்ம உயிரோட இருக்கணுமா, நம்ம செத்துறதே நல்லது, இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு அடிமைத்தனத்துல நம்மளை விட்டுட்டாங்களே அப்படின்னு கூக்குரலும் புலம்பலையும் கேட்டுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த ஜனங்களை நடத்திட்டு வந்து பல அற்புதங்கள், அவங்கள போல அற்புதங்களை பார்த்த ஜனங்கள் யாருமே இல்லை. அப்போ ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, அற்புதமா ரட்சித்து நம்மளை சபையில சேர்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கும்படி, அவரை உத்தமமாய் பின்பற்றும்படி நம்மளை கொண்டு வந்திருக்காரு. நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்ற காரியங்கள் இந்த வலது இடது பக்கம் பார்க்காம கர்த்தர் எவ்வளவு பெரியவர்னு அவரை துதிக்கிற ஜனங்களா இருக்கணும். அப்ப நம்ம கண்டிப்பா உத்தமமா பின்பற்ற முடியும் காலேப் போல. அப்ப இந்த யோசுவா காலேப் மட்டும் பாத்துருங்க, அவங்க மட்டும் இவ்வளவு விசுவாசமா இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, பரவாயில்ல, இந்த இவ்வளோ பெரிய ஜனங்க இவ்வளவு மோசமா இருந்தாலும் இவங்களாவது நம்மளை விசுவாசமா இருக்காங்க, இவங்களாவது நம்மளை புரிஞ்சிருக்காங்களேன்னு என்ன பண்ணிருப்பாரு ஆண்டவர், அவன் மேல ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதனால தான் சொல்றாரு, என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவிய உடையவன். வேற ஆவினா என்ன, இப்ப நம்மளும் இந்த மாசம் ஆவியை பத்தி தானே நிறைய தியானிக்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இருந்ததுனால அவர் என்ன பண்றாரு, காலேப் இதை கண்டிப்பா நம்மளால முடியாது, ஆனால் தேவன் நம்மேல் பிரியமா இருந்தால். 8வது வசனம் 14:8 வாசிங்க.
கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் நம்ம கண்டிப்பா அந்த தேசத்துல போக முடியும்னு காலேப் சொல்றாரு. யோசுவாவும் அதே தான் சொல்றாரு. அப்ப இவங்க 2 பேரும் மட்டும்தான் என்ன பண்ணாங்க, அதை போயிட்டு சுதந்திரத்து கொண்டாங்க. ஏன்னா ஆண்டவர் ஒரு முறை சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான். அவங்க அவ்வளோ கோபப்படுத்தி அவங்களுக்கு அந்த விசுவாசமே இல்லை, பயம்தான் அதிகமாயிடுச்சு. ஜனங்க சொன்ன துர்ச்செய்தியை தான் அவங்க அதிகமா நம்பினாங்களே கண்டி, இது நல்ல தேசம், இது கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தாருன்னா நம்ம போவோம் அப்படிலாம் அவங்க சொன்னதை அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்போ கர்த்தர் சொல்றதுக்கு அவங்க விசுவாசம் தானா, ஆண்டவரே நீங்க எங்களை நடத்துவீங்க, நீங்க எங்களுக்கு இவ்வளோ அற்புதமா நடத்தி வந்திருக்கீங்க, நிச்சயமா நாங்க அங்க போவோம் அப்படின்ற அந்த விசுவாசம் சொல்லப்பட்டிருக்குல்ல. ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மள கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், மலைகளை பெயர்க்கத்தக்க பெரிய அற்புதங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. நம்ம வேதத்துல பார்க்குற எல்லாமே எதனால நடக்கும்னா கண்டிப்பா விசுவாசத்தினால தான். இன்னைக்காலே நம்ம அதான் கேட்டோம், விஷயமா இருக்கவே முடியாது, நம்ம விசுவாசமா பின்பற்றினா போதும், மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் நிச்சயமா பார்த்துக்கொள்வார். அப்ப இந்த உத்தமமாயின்னு இருக்குல்ல, அது என்ன உத்தமமாய் அப்படின்னாக்கா அப்படின்னு பார்க்கலாம். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்போ எதுக்கு உத்தமம்னாக்கா செவி கொடுக்கறது தான் உத்தமமே. அப்போ இந்த ஜனங்க என்ன பண்ணல, செவி கொடுக்கல. செவி கொடுக்காததுனால அவங்க விசுவாசிக்கல. விசுவாசம் இல்லாததுனால அவங்க பயப்படுறாங்க, அழுகுறாங்க, எல்லாமே பண்றாங்க. அப்ப நாமளும் காலேபை போல உத்தமமாய் நடக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு எது முக்கியம்னா செவி கொடுக்கறது தான். நம்ம செவி கொடுக்கறதுனா கவனிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறது, கர்த்தர் நடத்துகிற பாதையை கவனிக்கிறது. எதனால அது பிரச்சனையே வந்தாலும் சரி, உபத்திரம் வந்தாலும், இப்போ நம்ம நல்லா நடக்கும்போது, நல்ல காரியங்கள் நடக்கும்போது நான் சொல்லுவோம், கர்த்தர் என் கூட இருக்காரு, கர்த்தர் எனக்கு இவ்வளோ நன்மை செஞ்சார், அப்படி சாட்சி சொல்லுவோம். ஆனால் சில உபத்திரவங்கள் வருது, சில போராட்டங்கள் வருதுன்னா அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அதையும் ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ விசுவாசன்றது நமக்கு எப்பவுமே இருக்கணும். ஆண்டவரே ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை நடக்குது, இதுலயும் நான் என்ன எப்படி காத்துக்கொள்ளணும் விசுவாசத்தோட, அப்படிதான் நம்ம இருக்கணுமே தவிர நம்ம செவி கொடுக்கும்போது நிச்சயமா ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். ஆண்டவரே எதனால இப்படிலாம் இந்த சூழ்நிலை நடக்குது, எதனால இவ்வளவு பலவான்கள் எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறாங்களே. இப்ப நம்ம காட்டிலும் பலவான்கள்லாம் எங்க இருக்கிறாங்க, வெளியில இருக்கிறாங்க, உலகத்துல இருக்காங்க. நம்மளாம் யாரு, பலவீனம் உள்ளவர்களும், நம்மளாம் பைத்தியமா இருந்தோம், நம்மளாம் இழிவானவைகளை தான் ஆண்டவர் என்ன பண்ணார், தன்னுடைய கையில் எடுத்தார். நம்மளாம் அழுக்கும் குப்பையுமா இருந்தோம், கர்த்தர் பார்த்தாரு, இதையே நான் சுத்தமாக்கி இதையும் நான் பயன்படுத்துவேன், இதை கண்டிப்பா இதுக்குள்ள ஒரு சின்ன விசுவாசத்தை நான் போட்டா போதும். அந்த விசுவாசம் நம்ம சொல்றல, அதையே நமக்குள்ள யார் துவங்கினாரு, நம்ம ஆண்டவர் இயேசு தான். அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்குள்ள விசுவாசத்தையும் துவக்கினாரு, அதை முடிக்கவும் வல்லமை உள்ளவரா இருக்காரு. அப்போ நாம செய்யறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே என் கூட பேசுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வரும்பொழுதும் ஆண்டவரே என் கூட பேசுங்க. வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் பெரியவர்கள் எல்லாரும், முக்கியமா வாலிப பிள்ளைங்க ஒவ்வொரு ப்ரேயருக்கும் வரும்போது, நான் லாஸ்ட் டைம் சொல்லுமா அதான் சொன்னேன், நீங்கள் ஜபம் பண்ணிட்டு வரணும். ஆண்டவரே இன்னைக்கு என் கூட பேசுங்க, இன்னைக்கு நான் என்ன கற்றுக்கொள்ளணும், இன்னைக்கு நாங்கள் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையில் என்ன கற்றுக்கொள்ளணுன்ட்டு நீங்கள் ஒரு சின்ன ஜபமாவது பண்ணிட்டு வந்தால் கர்த்தர் உங்க கூட பேசுவார். அந்த உத்தமத்தை பார்ப்பாரு, அவங்களுக்குள்ள அப்போ வாஞ்ச இருக்கு, உற்சாகம் இருக்கு. நம்ம பாட்டுன்னு சும்மா கடமைக்குன்னு அட்டன் பண்ணக்கூடாது. நாங்களும் சாரன் ரோஜால போயிட்டு இந்த மாதிரி ப்ரேயரில் அட்டன் பண்ணும்போது நாங்கள் அப்போ வேலைக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ ரொம்ப டயர்டாக இருக்கும். சண்டேல தான் அப்போ வச்சுட்டு இருந்தாங்களே, சண்டேல ரொம்ப நாள் நடக்காத இருந்துச்சு. திடீர்னு ஒரு சண்டே தான் ஜெகர் பாஸ்டர் தான் ஆரம்பிச்சாங்களே. அப்போது வேலைக்கு போகிறோம், நாங்கள் இருக்கிறதா அன்றைக்கி ஒரு நாள் தான் ரெஸ்ட், எவ்வளோ டயர்டாக இருக்கும். ஆனாலும் என்னதான் அங்கே சொல்லி தராங்க. நாங்களே யூத் மீட்டிங்கில் அட்டன் பண்ணதில்லை. நான் ரட்சிக்கப்படுது 19 வயசில் தான். ஸோ அப்போ விபிஎஸ் சண்டே கிளாஸ் எதுவும் தெரியாது. ஆனால் இந்த வாலிபர் மீட்டிங் போகணும் எனக்கு ஒரு உற்சாகம். அப்போ போகும்போது அப்போ பேசினாங்க, இந்த மீட்டிங் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நாங்கள்லாம் அதிலேருந்து தான் என்ன பண்ணோம், ரட்சிக்கப்பட்டோம், அதுலேருந்து நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு நம்ம பாஸ்டர், இப்போ உடன் ஊழியர்கள் எல்லாருமே நிறைய சாட்சிகள் சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருந்துச்சு. பரவாயில்லையே, நான்லாம் நினைப்பேன் நம்மளாம் சின்ன வயசுலேருந்து ரட்சிக்கப்படல, நமக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. அப்போ 19 வயசாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ பாஸ்டர் சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் என்னது வாழ்க்கையே துவங்குது. ஸோ ஆண்டவர் என்ன பண்ணார், கிருபியா எங்க கூட பேசுவார். இதான் ஜபம் பண்ணிட்டு தான் போவனே, ஆண்டவரே நான் என்ன கற்றுக்கொள்ள, எங்களுக்கு எதுவும் தெரியாது, இதெல்லாம் அங்கே கேள்வி கேட்டுருவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும், அதனால பின்னாடி தான் போய் உட்காருவேனே. அப்போ கூட ஒரு நாள் திடீர்னு பாஸ்டர் எழுப்பி விட்டாங்க, எகுவா ஷாலோம்னா என்னம்மா, எகுவா ஷம்மானா நான் பாட்டு பாடினல சொல்லு அப்படின்ட்டாரு என்ன.
ஜெகபாஸ் தான் சொன்னாங்களே. அப்போ எனக்கு சரியான பயம். 4ல் 3 மட்டும் சொல்லிட்டேன், 1 மட்டும் சொல்லலை, அவங்க சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு காரியங்கள். அப்போது வாலிபர் கூட்டத்தில் நீங்கள் வரும்போது நிச்சயமாகவே கர்த்தர் ஒவ்வொரு முறையும் உங்களோடு கூட பேசுவார். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? செவி கொடுக்குறவங்களா இருக்கணும். செவி கொடுக்கணும். ஆண்டவரே என் கூட நீங்கள் பேசுங்க, நான் என்ன கற்றுக்கொள்ளணும், என் கூட நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் என் மேலே பிரியமாக இருக்கிறீங்க, அதை முதல்ல விசுவாசிக்கணும். பிரியமாக தான் இருக்கிறாரா அப்படிலாம் ஒரு நாள் கேட்கக்கூடாது. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாரு. அதனால தான் நம்மளை இங்கே கூட்டி சேர்க்கிறாரு, நம்மோடு கூட இடைப்படுறாரு. ஸோ செவி கொடுக்கறதா உத்தமம். அப்போ யோசுவா அதிகாரத்தில், யோசுவா புஸ்தகத்தில் 14 8வது வசனம் கடைசியாக அவர் என்ன சொல்கிறாரு காலேப் அவரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் பார்த்து நம்ம முடிச்சிடலாம். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அடுத்த வசனம் வாசி. அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். அப்போ இப்போ இங்க வந்து தேசத்தை எல்லாம் பிரிச்சு கொடுக்குறாரு யோசுவா. அப்போ யோசுவா கிட்ட சொல்றாரு, உனக்கு நல்லா தெரியும், நம்ம 2 பேர் தான் என்ன பண்ணோம், நல்ல செய்தி சொன்னோம். அதுலேயும் முதலாவது சொன்னது யாருன்னா காலேப் தான். முதல்ல காலேப் சொன்னோடனே யோசுவாவும் அடுத்து சொல்றாரு. அப்போ எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு என்னை அனுப்பின காரியத்தில் நான் போயிட்டு என்னுடைய மனதின்படி நல்ல செய்தியை கொண்டு வந்தேன். அப்போ அதுக்கு மோசேவும் சொன்னார், நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால உன் கால் மிதித்த தேசம் உனக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவர் என்ன சொல்லுவார்னா, அடுத்து கீழே வாசிச்சோம்னா, ஒரு மலை தேசம் இருக்குது, அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். 11வது வசனம் வாசிங்க. 11 மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. அப்போதுன்னா அது என்னது குறிக்குதுன்னா, 10வது வசனத்துல, இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடே சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். 40 வயசுல போயிட்டு அவர் நின்னாரு, வாலிப வயசுல. இப்போ வந்து அதுக்கப்புறம் 45 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இப்போ பங்கிட்டு கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, இப்போயே எனக்கு அந்த பலன் இருக்குன்றார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்க. அப்போ அது பரிசுத்த ஆவியின் பலன். அப்போ அவர் வந்துட்டு அந்த வல்லமையின் பலனை பார்த்ததுனால அவர் சொல்றாரு, எனக்கு அந்த மலை தேசத்தை கொடுங்க, அங்கே இருக்கிற புறஜாதியரை என்னால் துரத்தி விட முடியும் அப்படி சொல்றாரு. கர்த்தர் என் மேலே பிரியமாக இருந்தால் அவங்கள துரத்தி விட என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவார். அந்த 12வது வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம முடிக்கலாம். ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடு. அப்ப இதுவும் என்னதுதான், விசுவாசத்தினுடைய அடையாளம் தான். கர்த்தர் என் கூட இருப்பாருன்னா கண்டிப்பா துரத்தி விடுவார். நிச்சயமா என்ன பண்ணாரு அவரு, அந்த காரியங்களை செஞ்சாரு. அதுக்கு காரணம் அவருடைய வயசு அவருக்கு தடையா இல்லை, அவருக்கு முக்கியமா அவிசுவாசம் இல்லை. அந்த வயது முதிர்வில கூட எனக்கு விசுவாசம் இருக்கு, எனக்கு மலை நாட்டை கூட. வயசாயிட்டா மலை ஏற முடியுமா? ரொம்ப கஷ்டம். நம்ம நல்லா இருக்கும் போதே ஏற முடியாது. நல்லா ஏறி இருக்கேன். இப்போ 20 வயசுலாம் போயிருக்கேன் மலை கோயிலுக்கெல்லாம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. சாரி, ஒரு 16 15 வயசுல. அப்போவே அவ்வளோ கஷ்டம், ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, 85 வயசுல சொல்கிறாரு, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் நான் நிச்சயமாக அந்த மலை நாட்டில் இருக்கிற எல்லா பலவான்களையும் நான் துரத்தி விட்டு அதை நான் சுதந்திரத்து கொள்ளுவேன். அது என் பிள்ளைங்களுக்கு அதை நான் வந்து சுதந்திரமாக கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு, நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வேன் அப்படின்றார். ஸோ இந்த விசுவாசம் காலேபை போல நம்ம கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அவரை போல உத்தமமாக பின்பற்றி நாம் போக வேண்டிய இடத்துல நிச்சயமாக போய் நம்ம சேர முடியும். அந்த விசுவாசமும் செவி கொடுத்தல் தான் முக்கியம். காலேப் கிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான். அவர் வந்து ஒரு பெரிய கேரக்டர் இல்லைனாலும் பைபிளில், ஆனால் ஆண்டவர் அதில் நிறைய இடத்த சொல்லியிருப்பார், ஒரு இடத்த சொல்ல மாட்டார். என்னை உத்தமமாய் பின்பற்றின காலேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ அவருடைய அந்த சின்ன விசுவாசம் தான் அது நம்மளால முடியும், கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தா அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அதை கனப்படுத்துறாரு, அவனை ஆசீர்வதிக்கிறாரு. உனக்கு அந்த தேசம் உனக்கு மாத்திரம் இல்லப்பா, உன் சந்ததிக்கும் உண்டு அப்படின்னு சொல்றாரு. ஸோ நமக்கும் நம்மளுடைய சந்ததியும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா நம்ம நிச்சயமா கர்த்தரை உத்தமமா பின்பற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், செவி கொடுக்கறவங்களா இருக்கணும். ஒவ்வொரு முறையும் ஆண்டவருக்கு செவி கொடுத்து, ஆண்டவரே என் கூட பேசுங்க, என்னோடு கூட பேசுங்க அப்படி சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமா பேசுவாரு.